The pretty girls, they are looking at me. Come on girls, don't stop it now. Keep on playing the game, you got me shaking somehow. Come on, I got right the plan to take you with me tonight. Hand, 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 hand. எப்பா மாணிகா அண்ணா பிரின்சிபால் உள்ள கூப்பிடுறாங்க. இந்த வரண்ணா. உள்ள கூப்பிட்டாங்கடா. அதை ஏன்டா தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி சொல்றேன். விதி யாரை வெட்டுது? போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா. தியானத்தில் திரும்ப வந்துட்டானா? என்னப்பா தூங்குற? நீ பார்த்தா படிக்க வந்த பையன் மாதிரி தெரியலையேப்பா. பின்ன காலேஜில் பெல்லு திருட வந்த மாதிரி இருக்கா? அவனை என்கொயரா பண்ணுகிறேன். இல்ல அது வந்து என் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். அதுக்கு தான் கேட்டப்பா. ஃபைல் உண்டா? ஆமாப்பா. தூக்கம் காஞ்சவனே கொடுக்குறேன். காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. இது என்னோட கனவு. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. இப்போ என் பயம் படிக்கிறான். இவனை ஒரு விவசாய விஞ்ஞானி ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பூபதி, உங்களை விட உங்க பையன் முகத்துல அந்த ஆர்வம் ரொம்ப பசுமையா தெரியுது. தம்பி, எந்த விவசாயம் தன்னுடைய பையனை விவசாயம் படிக்க சொல்றதில்ல. என்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்க அப்பா உன்னை இந்த கல்லூரியில் சேர்க்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி ஐயா. பயிற்சி ஆபரேஷன் பண்ண மாதிரி வரா. என்னடா மகாலி, என்ன காலேஜ்ல சேர்த்தாங்க. என்னது சேர்த்துட்டானுங்களா? ஏப்பா போடா. சண்டையில என் பையில கிறிஸ்டியப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேடா நீ. புளியம்பட்டிக்கு போய் நான் சொல்லுவேன். ஏமாத்திட்டேடா இதுல. நம்ம பிரித்து விட்டா வேற வழியே இல்லடா. ஐயோ, பில்கேட்ஸ் என்ன சொன்னார்? அம்பானி என்ன சொன்னார்? எதுவுமே சொல்லியாடா. பேக்கை வந்து எடுத்துக்குவோம். ஏமா பில்கேட்ஸ் கிட்ட என்ன சொன்னாரு? கைய விடுடா எரும மாடு. வந்ததுக்கு அதாவது கரெக்ட் பண்ணலாம் பார்த்தேன்டா. ஹலோ ஆயா, நான் காளி பேசுறேன். அடே காளி, உனக்கு என்னடா வேணும்? உன் சாவு டேட்டு வேணும். உன் பேரன் தான் வேணும். எப்போ வருவா காலேஜ்ல இருந்து? உன்ன மாதிரி பால்வாடி பசங்களோட சேர மாட்டியா? பால்வாடி பொண்ணு கூட சேரவனா? கையில போணும். நான் தான் காலேஜுக்குலாம் போக மாட்டேன்னு அப்பவே சொன்னேன்ல. யாரா கேட்டிங்களா? காலேஜ். ஏன் சாமி, உன் புஸ்தம்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கா? அம்மா என்னடா என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? காலேஜுக்கு அமிச்சிங்களே, இலையும் தழையும் வச்சு அவன் பூதக்கண்ணல பார்த்துட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அந்த ஆந்தக்கண்ண பிரின்சிபல் உன் கண்ணில் பசுமை தெரியுது, பசுமாடு தெரியுதுன்னு அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி கடந்து குதிக்கிற? என்ன ஒரு காலேஜ்னு கொண்டு போய் சேர்த்தீங்களே, சூப்பர். உன்னையும் சேர்த்தாங்களே. நானும் காலேஜ் வாசப்படி மிதிக்கல மாட்டேன் பார்த்து சனியும் பிடிச்சி சேர்க்க மாட்டேன்ட்டாங்களே. ஆயா கம்முன்னு இருக்கணும். இறங்குடா. இல்ல உன் செல்போன் எடுத்து ஒளிச்சு வச்சுடும் சொல்லிட்டேன். அதை மட்டும் செஞ்சிடாத சாமி. ஏன் அங்க போய் படிச்சா என்னவா? அப்ப நானும் மம்முட்டியை தூக்கிக்கிட்டு வயலிலே கடந்து சாவணும். அதானே உங்க ஆசை? இதை படிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அடியே, சும்மா கலரா இருக்குன்ற ஆணவத்தில் கருத்தெல்லாம் பேசக்கூடாது. பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் தூக்கி கிணத்துல போட்டுரும் சொல்லிட்டேன். சிப்படா. டேய் சும்மாடா, அப்பா வராரு. இரு, இன்னைக்கு நீ நல்லா மாட்டின. என்ன சரசு சார் ஒரே கொந்தளிப்பா இருக்காரு? காலேஜுக்கே போக மாட்டானாமா. ஏன்? அவனுக்கு பிடிக்கலையா. நீ தானே ஓரா செல்லம் கொடுத்த, அதான் தோற இப்படி இருக்காரு. ஏவா? அந்த காலேஜ் நல்லா இல்லையா? காலேஜுக்கு என்ன, அது நல்லா தானே இருக்கு. காலேஜ்லாம் நல்லா தான் இருக்கு. யார் இல்லைன்னா ஏதோ நம்மளுக்கு தெரியாத சொல்லி தருவானுங்கன்னு பார்த்தா நீயும் அவரும் தினமும் வயக்காட்டில் பண்ணுறது அங்கே ஒருத்தன் காசு வாங்கி சொல்லி தரான். இதை படிச்சுட்டு நான் அடுத்த தலைமுறைக்கு வர சொல்லி தரணுமா?
இவரு கனவு கண்டு நம்மள காவு வாங்க பார்க்குறாரு. என்னால் விவசாயம் எல்லாம் படிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன் நாங்களாம் விவசாயம் பார்க்கலையா? இல்லை விவசாயம் பண்றவங்கள உனக்கு மனுஷனா தெரியலையா? அப்ப காலேஜ் கட்டண மனம் போச்சா? உனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்குது பங்காளி. அதை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு ஒப்பம் கிளி குண்டு வாயம் முடிவு பண்ணி வச்சிருக்கான். கரெக்டான ரங்கராஜன்? கரெக்ட். அந்த திறமையெல்லாம் படிப்படியாக வெளிக்கொண்டு வர்றதுக்காக இவனுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் ரங்கராஜன். கரெக்ட் தானே? கரெக்ட். 24x7 hours எதுக்காக உங்க கூட டிராவல் பண்றேன்? நம்ம அடுத்து பண்ண போற பிளான்ல பொறி பறக்க போது பாரு. நீங்க வேணும்னா தான் எங்க மேல ஆச்சரியம் தெரியும். பஸ் போங்க, எங்க பேச்சு பிடிக்கலாம் வெளியே போயிடுங்க. இஃப் டோன்ட் டிஸ்டர்ப். நம்ம என்ன பேசணும்? தெரியல. நம்ம முதல்ல இருந்து பேசுறது ஒருத்தர் ஆர்டரா கேட்டிருந்தாப்புல, அவரை கேட்டா சொல்லிடுவார். மிஸ்டர் ரங்கராஜன், அவன் டிஸ்டர்ப் பண்ணதில் நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். நாங்கள் பேசின டைலாக்கை முதல்ல இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். சொல்லுங்க. தெரியாது. நாங்கள் ப்ரோ தெரியாது. தெரியாதா? தெரியாம எதுக்கடா இவ்வளோ நேரம் கேட்டுருந்தா? யோசிச்சு சொல்லு. பங்காளி, எங்க அப்பா கிட்ட 1.25 வருஷத்துல நான் பெரிய ஆளாய் காமிப்பேன்னு சொன்னது தப்பா போச்சு பங்காளி. எப்படா அவ? எப்படி அவ? என்ன கன்சல்ட் பண்ணாம உன்னை யாரா 1.25 வருஷத்துல பெரிய ஆளாவும் சொல்ல சொன்னது? ஒப்பம் கிட்ட ஒரு 485 நாள்ல நான் பெரிய ஆளாகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஒப்பம் கிளி குண்டு வாயன் டிஸ்டர்ப் ஆயிருப்பான், அதை மறந்துருப்பான். உன்னை யாரா சொல்ல சொன்னது? பங்காளி, இன்சல்ட். நீங்க பெரிய அறிவாளி பங்காளி. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களெல்லாம் விட்டு ஆஸ்திரேலியா இருந்து கங்காரு இறக்கி இங்க பண்ண போட்டுற மாட்டீங்க. நான் ஆஸ்திரேலியாலே வச்சுக்குவேன். இங்க எல்லாம் ஏமாத்துவானுங்க. அதுக்குள்ள ஸ்கீமை திருடலான்னு பாடியா? போடா. சாரி பிரதர், சாரி பிரதர். பங்காளி, நீ என்ன கங்காரு அவ்வளோ ஈஸியா நினைச்சிட்ட? ஈமு கோயில இருந்து எண்ணெய் எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நாம கங்காருல இருந்து வெள்ளை எடுக்கிறோம். அதான் நம்மளோட ஸ்கீம். அத்லெட்டிக் பிளேயர்லாம் அங்க எப்படி கோப்பையை வாங்குறானுங்க? எப்படி வாங்குறாங்க? கங்காரோட காலை ஒழிச்சு சூப் வச்சு குடிச்சு தான் வாங்குறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் எப்படி வாங்கினானுங்க? இப்படி பேசுறதுனால தான் நம்ம எதுவுமே வாங்காம இருக்கிறோம். எடுத்து சொல்லுங்க ரங்கராஜன். ரங்கராஜன், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்ககிட்ட ஒரு பீர் காசு இருக்கா? இல்ல. ஒயின் ஷாப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு எடுத்துட்டு வாங்கடா. ஒண்டியா குடிக்காதீங்க. இது நல்ல சரக்கு தானே அப்படின்னு நான் அடிக்கிறேன். ஆயா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆயா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு பங்காளி. அம்மா 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 அம்மா. ரங்கராஜன் சொல்லுமா. டேய் மாணிக்கம், எங்கடா இருக்க? கோயிலம்மா. காலையில தேடிட்டு இருக்கோம்டா. ஆயா உட்கார்ந்துடா. எங்க போச்சுனே தெரியல. நீ பாத்தியா? கால்ல இருந்தா? ஆமா. நீ வை பங்காளி. ஆயாவை காணுமா பங்காளி? ஆயாவை காணுமா? டேய், நமக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் ஆயா தானடா. ரங்கராஜன், எங்க ஆயா பாத்தீங்க? இல்ல. அதுக்கு எதுக்கு முறைக்கிறீங்க ரங்கராஜன்? ஆயாவை காணும் பங்காளி. ஆயாவை காணும் பங்காளி. அம்மா, ஆயா வந்துருச்சு. எங்க போச்சா இந்நேரம் வரைக்கும்? கேட்டியா? ஐயோ, நான் கேட்கல சாமி. நான் கேட்டா மட்டும் அப்படியே சொல்ற போகுதாக்கும். வாயை திறந்தாலே பொய் பொய்யா தான் வரும். வயசாச்சே, ஒரு கடலை கடப்பான் இல்லாம அப்பப்ப காணாம போனா என்ன நினைக்கிறது? அது ஹலோ ஆயா, எங்க ஆயா போன நீ? இன்னைக்கு தலைப்படம் ரிலீஸ்னு தெரியாதா? அது தெரியும் எனக்கு. அதுக்கு இவ்வளவு நேரமா? அது 3 ஷோவும் பார்த்து வர வேணாமா? சரி, படம் எப்படி இருந்துச்சு? பயங்கர பாஸ் ஆஃபீஸ் கிட்டு. பங்காளி, தலைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டான் பங்காளி. தலை என்னைக்குமே தெருக்கி விடுண்டா. சரி, வீட்டுல நிலைமை எப்படி இருக்கு? என்னது? உன் சன்னு வந்துட்டாரா இல்ல? தாத்தா மாரிக்கிறான். நானே இப்பதான் வந்தேன் ஜஸ்ட். நீ சீக்கிரம் வந்து சேர்றா. வர வை. ஏய், ஆயா கிடைச்சிடுச்சு, வா. என்ன காணாம போன மலேசியா பிளைட் கிடைச்ச மாதிரி சொல்றேன்? ஆயா தானே, அது கிடைச்சா என்ன கிடைக்கல? ஆயா கிடைச்சிச்சு. அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. பியூட்டிஃபுல் கூட்டி கண்ட்ரி. கழிச்சு பாருங்க. கிளி குண்டு வாய் மை பிக் ஏ ஃபாதர். கூட்டி கழிச்சு பா.
டேய் முதல்ல இங்க பார், எது சொன்னாலும் கரெக்டா சொல்லு. அசந்தா அடிக்கிறது உன் பாலிசி, அசராம அடிக்கிறது என் பாலிசி, கூட்டி கழிச்சு பார், கணக்கு கரெக்டா வரும். அது தேவா என் நண்பன். அப்போ அனிருத், யுவன் சங்கர் ராஜா எல்லாம் உனக்கு எதிரியா? என்னடா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. ராமசாமி ஐயா, பொள்ளாச்சி ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு கேரளாவுக்கு லோடு போயிடுச்சான்னு கேட்க சொல்லு. பாம்பேலேருந்து மெயில் வந்தா லோடு அனுப்பணும். மன வேலையை பாரு, சரியா? நம்ம உட்காந்துக்கிட்டு வெறுப்பேத்துறாராம். பெரிய டைமண்ட் வியாபாரி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. கேட்டியா மகளே? கேட்டுதான் இருக்கிறேன். இன்னும் இவர் மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி சொல்றாரு. நானா வேலை செய்யலையா? என்ன வேலை செஞ்சா? 2 தலகாணி ஒரு போட்ட மகளே. சின்ன பசங்க என்ன நைட்ல மேட்ச் பார்க்க போறோங்க. ஏதோ பொட்ட பிள்ளைகள விளையாடிட்டு இருக்குதாமா. இன்னைக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட வாப்பா, நான் பேசிட்டு நேரமா பொண்ணுங்களா? எங்கடா? டேய் ஷார்ட் புட் பண்றீங்க வா, சொல்லுங்கடா. டேய் பெண்கள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும், இல்லையே வரலாற்றில் பிள்ளையாகி விடும். முதல்ல நீங்க பிள்ளை எல்லாம் பேசுங்கடா. முதல்ல அவனை புடுறா. ஏறா வண்டியா. டேய் அவனு டியூஷன் கட்ட சுத்துறீங்க. வர கையில கொம்புலாம் போச்சு. டேய் அட்டென்ஷன் இல்லைங்க. பெரிய பசங்க கூப்பிடுறாங்க, மதிக்க மாறீங்க. அப்பா மாட்ட சொல்லட்டுமா? டேய் சின்ன பசங்க தெரியாம போட்டாங்க, விடுறா. சரி விடு, மேட்டர் வரேன். அப்படி உள்ள போய் என்னடா பார்க்க போற? ஹாக்கி மேட்ச் நடக்குதுல்ல. ஹாக்கியா? டேய் வெல்டிங் பண்ண ஹெல்மெட் மண்டையா, அது ஹாக்கியாடா? 800 வருஷமா நடக்குதுல்ல, நாங்க பார்த்துட்டே இருக்கறோம்ல. 800 வருஷமா பாக்குறானா? சரி நீ போடா, ஹாக்கியா போடா. போடா. ஹாக்கிக்கு ஃபுட்பாலுக்கு வித்தியாசம் தெரியாது. டேய் உங்க பக்கத்துல சீட்டு பிடிச்சி வைக்கிறா எங்களுக்கும். பகாலி வா, பகாலி போய் பார்த்துலாம். அப்படிதான் தான் நடக்குது, போய் பாப்பவா. டேய் மணி காய்ச்சாச்சு, ஜெல்லி ஜோரம் வரும், வீட்டுக்கு போடா. லவ் சவ பகாலி. டேய் இதென்ன தேட்டரா, விசில் வச்சுக்கிறா. கம்மிரா. யாரு வேணுங்க? டியூப்லைட் திருட வந்திருக்காங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. யோ உன்னதான் மேட்ச் முடிஞ்சியா? முடிஞ்சிச்சா? நீங்க யார் சார்? நெட்டு மடிக்கிறவன். பின்ன உன் மூஞ்சியை பார்த்தா பொண்ணுங்களை மடிக்கிற மாதிரி இருக்க. மூஞ்சியை பாரு, தயிரில் இந்த பாச பூச்சி மாதிரி. போடா போடான்றான்னு சொல்லிட்டேன். இவ்வளோ கோவப்படுறேன். என்னாச்சு பண்றீங்க? மேட்ச் டேய் எல்லாம் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. அங்க பாரு நெட்டு மடிச்சுன்னு போயினுங்கடா. அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் நான் வெறுப்பேத்தறியா? போடா மேட்ச். ஏய் கோஹான் பால போடுங்கப்பா. தச்சு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் இது மாதிரி ஆயிட்டோம். தென்னை மரத்தில் உட்காந்துக்கிறாளா? ஒரு 4 இளநீ பிச்சு போட சொல்லு. வாடா இங்க வாடான்ற. அவ எனக்கு மட்டும்தான் போடுவான். ஒரே எல்னி, லவ் எல்னி. அது அழிவு போன எல்லையா தான் இருக்கும். ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம கிரிக்கெட்டை விட்டுருவோம், வாலிபால் மாறிடுவோம். இந்த பாலே உன்னால அடிக்க முடியல, இவ்வளவு பெரிய பால் எப்படி அடிப்ப? தண்டம். முதல்ல நாங்க பீர் எப்படி அடிக்கிறது அதுக்கு சொல்ல ஐடியா. இப்போ என்ன உங்களுக்கு சரக்கு தானே அடிக்கணும்? ஆமா. வீட்டு கணேஷ் என்ன சொல்லியிருக்காரு? ஜெஸ்ஸி சொல்லிருக்காரு. இல்லடா, பசங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ ஒரு பஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. பழச்சாமி 4 நாளைக்கு முந்தைய சொல்லி விட்டுரு, இல்லைன்னா பார்ட்டி சங்கடப்படு. சொல்றேன். இவர் பெரிய ஒபாமா செக்ரட்டரி. 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதா வருவார். என்னடா மாமா தனியா பேசிட்டு போறான்? பைத்தியம் முடிச்சிச்சானா அவனுக்கு? ஹே மாமா வாங்க. என்னங்க மாப்ள? டேய் அவன்லாம் ஒரு ஆள் உட்காருங்கடா. ஓகே பகாலி. மாமா வணக்கம் மாமா. அடப்பாவி எந்நேரமும் பிஸி போல மாமா. மாப்பிள்ளை இங்க உட்காந்துருக்கேன், கண்டுக்காம போறீங்க. ஏங்க மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க நீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த பண்ணி வாங்கி கூட சேராதான் சொல்லி. சரி மாமா, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா அருமையா சூப்பரா இருக்கீங்க. பாய் எவ்வளவு பெரிய போய் பேசுறான் பாரு. அதாவது ட்ரீட் ட்ரீட்டா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ல? போகும்போது இடத்த கொண்டு போக போறோம். அருணா கயத்தை கூட அவுத்து குளியில விட்டு அமைக்கிறோனுங்க. வா மாப்பிள்ள போலாம் மாமா. டேய் வாங்க வா மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள போலாம். நீ சைடுச்சே நீதான்டா. சரக்குடா. பகலி மாமா மலையிட்டா விபூதி அடிச்சிடலாம். மாமா யார் ரசிகர் மாமா நீங்க? மாப்பிள்ள என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு பிடிக்கும். மாமா நம்ம சூப்பர் ஸ்டாரை போட்டு ஒரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்கு மாமா. எங்க மாப்பிள்ள? அங்க பாரு மாமா. அட காப்பாத்து மாமா, காப்பாத்து. என் தலைவர் மேல நீ கை வைக்கிற. வெளிவா, உன்னை பாத்துக்கிறேன். யார் மாப்பிள்ள? ஏய் சொல்லுங்க. ஏய் டீ வச்சு குளிச்சுடா நீ புறா. ஐயோ நான் இல்லங்க. ஏய் மாப்பிள்ள, ஏய் வாடா. டேய் பாத்தற தாத்தா மேல வச்சிராத. ஏய் அவன விட மாட்டேன். ஒண்ணு நீ இந்த ஊர்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். விட
கரெக்டா மூஞ்சி மேல அடிக்கிற மாதிரி. அண்ணா 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 தெரியாம பேசுறேன். அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா 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 ஓரமா அண்ணா சாரி அண்ணா அண்ணா கொஞ்சம் என்ன வீட்ல டிராப் பண்ணிடுமா. சூப்பரா இருக்குது. அண்ணா 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 ப்ளீஸ் நான் விட்டுருங்க அண்ணா. ஆமா நான் வச்சது யாரண்ணா வச்சது தெரியாம ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை எங்க ஊர்ல வந்து என்கிட்ட காசு கேக்குறேன். வாங்கண்ணா. ஐயோ விடுங்க, வாங்க, பரவாயில்ல, வாங்க போலாம். என்னம்மா இப்படி பண்ணி போட்டானுங்க? யாருண்ணா அவங்க? யாருக்கு ஒன்னும் ஆகலல்ல. ஹெட்லைட் உடைச்சு போட்டானுங்க. அந்த நாய் பிடிக்கிற கோஷ்டி இவனுக்கு தானாமா? ஆமா அங்கிள். அது ஒண்ணு இல்லைங்க பெரியப்பா, நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் ஒண்ணு நம்ம பழனி மாமா மாதிரி சுத்தி இருந்து இல்லைங்களா, அதை தான் கல்லெத்து அடிச்சோம். நாய் ஓரமா போச்சு, காரு குறுக்கால வந்துச்சு, அடிச்சு கல் ஸ்ட்ரைட்டா போச்சு, அதான் கண்ணாடி உடஞ்சு போச்சு. வெரி சாரிம்மா. ஐயா யாரையும் கடிச்சு வச்சிட வேண்டாங்கிறதுக்காக பொதுச்சேவை செஞ்சீங்களாக்கும். வேற வேலை. நான் என்ன பண்ணீங்க? அடிச்சிங்களா இல்ல கடிச்சு தின்னு விட்டீங்களா? இல்லைங்க பெரியப்பா, கல்லெத்து அடிச்சோம், நாய் எஸ்கேப் ஆயிடுச்சு, அதான் லஞ்ச் பிரேக் விட்டு அப்புறம் போய் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன் பெரியப்பா. தெம்பா. எஸ். ஆமா இவங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு ரொம்ப அவசியமாக்கும். இல்லைங்க பெரியப்பா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் பெரியப்பா, வேற ஒன்றும் இல்லை. காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துற பிள்ளைங்க மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. பிரின்சிபல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது அக்ரி விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எது இந்த செடியை தடவி படிப்பாங்களா அதுவா? வெல்கம் டு மை கண்ட்ரி. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் நிறைய தேவைப்படும், அதனால என் நம்பர் நோட் பண்ணுங்க. 9894. இல்லைங்க பெரியப்பா, பெண்களை நான் கொஞ்சம் தாயா மதிப்பு, அதனால தான் பெரியப்பா. வாய மூடிட்டு இருக்கியா? சரிங்க பெரியப்பா. அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் பெரியப்பா. நாங்க பாத்துக்குவோம். கிளம்பு, மாமா வீட்ல போய் தங்குவியாமா. மாம்ஸ் ஊருக்கு போய் 15 நாள் ஆகுது தெரியும்ல. டேய் அவனுக்கு எதுடா வீடு? அவனே மாட்டு கோட்டால தங்கிட்டு இருக்கான், அவங்க கூட போய் தங்க சொல்றான் பாருங்க அப்ப. அங்க பாரு மாமா. வெல்கம் மாமா. போலாங்களா? போலாம்டா மாமா. வாங்க. அண்ணா டாடா. காட்டு போன மூஞ்சி ஊருக்கு போச்சு தானே சொன்னா. என்னடா இது ஏதோ டோட்டல் ஃபேமிலி பிளானிங் மாதிரி தெரியுது பங்காளி. எனக்கு அதே டவுட் தான். சொத்தை பிரிச்சிருவான் பங்காளி. எனக்கு இன்னும் அந்த காட்டு பூனை மேல தான் டவுட்டா இருக்குது. ஏனுங்க மாமா, இது வீடு நினைச்சீங்களா இல்ல ஆடி ஆபீஸ் நினைச்சீங்களா? எட்டு போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. சுத்தத்தை விட்டுட்டு வீடு சுத்தம் பின்னாடி போங்க. ஹெட்லைட் உடைச்ச காசு எங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வந்துடுறோம். ட்ரஸ்ட் மீ. எஸ் மீ. என்னங்க அன்னைக்கு வாலிபால் மேட்ச்ல எகிரி ஒரு ஷாட் அடிச்சிங்களே, செம ஷாட்டுங்க. நானும் ஒன்னு சொல்லிக்கிறேன், அதை விட உங்க டீம் தோத்தது இல்ல, அது ரொம்ப சூப்பருங்க. ஏன் பங்காளி? இல்ல உண்மையை சொன்னப்பா. நன்றிமா வீட்டை விட்டு தோத்ததுக்கு. என்ன பங்காளி, மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு. டேய் மதியம் 12 மணி வயலுக்கு கூட்டு வந்தா பிரகாசமா இருக்காம மண்டவர் எரியுறா. டேய் 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 என்ன பாத்தியா? நான் அப்பவே சொல்லல மார்க்கெட் பிரகாசமா இருக்குன்னு. ஒண்ணு இறங்கி போய் பேசு, இல்ல வண்டி ஏறணும். கண்ணேரி வேணும், இல்லாட்டி நெஞ்சம் இப்போ வெடிச்சிடும். ஒரு கோடி ஆசை உன்னோடு பேசாட்டி என் முதிரு துடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கழுத்தை திரும்பினா நினைச்சுக்கா, தானா கழுத்தை திரும்பி தற்கொலை பண்ணிக்கினாரு காலைல பேப்பர்ல வரும். ஏறா வண்டியா, அவங்ககிட்ட போய் நம்பர் வாங்கலாம். என்னப்பா எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும்? இப்போ ஒரு பொண்ணு பேச அந்த நம்பர் கிடைக்குமா? ஏய் என்னது? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கல? என்னடா இல்லன்றா? நான் அவங்க ஒப்பனை என்கிட்ட சொல்றேன். டேய் நான்சென்ஸ் சார், போடா நம்பர் கேட்டுன்னு பொண்ணுங்க நம்பர் வாங்குறேன். அசிங்கமா இல்ல உனக்கு? ரொம்ப தப்பு. யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. சரி இப்போ வந்து போச்சுல, அந்த பொண்ணு நம்பர் கொடு. குர்ரா கேக்குறல்ல? நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. ஏன்? இருப்பங்கலி நான் கரெக்ட் பண்றேன். 70 ரூபா கோட்டருக்கு எப்படி இழுக்கிறான் பாத்தியா? இதுக்கு கொடு. கோட்டருக்கெல்லாம் நம்பர் இல்ல, நம்ம நட்புக்கு தான் நம்பர் தர்றேன். டேய் ஏதி குர்ரா. கோவத்தை விட கோட்டர் வெளியே தெரிஞ்சுக்கோ. டேய் பழனி மாமா போதில சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நான் பேசி கொடு, மத்த நான் பாத்து. சரி ஓகே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நம்பர் வாங்க. அவன்கிட்ட பேசி பாத்துடா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. ப்ராப்ளமே உனக்கு தான். அவனே நண்டு மூக்கா நம்பர் கேட்டா அப்பே கொடுக்க வேண்டியது தானே. ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். யாரா நீ? கஸ்டமர் கஸ்டமர் அடிக்கிறேன். கடை போடா. வீணா வேலை பண்ணாதடா. டேய் கோட்டருக்காக தான்டா நம்பர் எழுதி கொடுத்தேன். கோட்டருக்காக நம்பர் எழுதி கொடுக்குறேன், ஆப்புக்காக நண்பனோட கருத்து யாரப்படா நீ? எப்படி சம்பந்தமே எல்லாம் பேசி தப்பிச்ச பத்தியா? போடா. இது ஒரு ஜாப். இவனுக்கு நான் மாமாவா பங்காளியான்னு தெரியல. டேய் எப்படி பார்த்தாலும் 9 நம்பர் தான்டா வருது.
9 நம்பர் தான் வருதா? கடைசி நம்பர் இல்லையா? இல்லையே. கடைக்காரன் ஃபோன் பண்ணு. ஓ கரெக்ட். நம்பர் நாட் ரீச்சபிள். நம்பர் நாட் ரீச்சபிள். எஸ். செஞ்சிட்டானா? பங்காளி 9 நம்பர் நம்மகிட்ட இருக்குல்ல, அந்த கடைசி நம்பருக்கு மட்டும் 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தானே. சூப்பர். போடு நம்பர் போடு. பாரு இரு. ரிங்கு போறா. அண்ணி எட்டா என்கிட்ட கொடு. ஐயே. ஹலோ, நான் டாக்டர் சமையல் சரண்ராஜ் பேசுறேன். என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என் பங்காளிக்கு தான். அவனுக்கு வயசு என்னடா? அவனுக்கு ஒரு 25 இருக்கு சார். அந்த வயசுல வர்ற பிரச்சனை தான்டா அது. கூச்சப்படாம வாங்க, சரி பண்ணிடுவோம். அப்போ வந்தா சரியாயிடுங்களா? ஆட பாவீங்களா, கன்னத்துல கை வச்சுட்டு இருந்தா எப்படிடா சரியாகும்? கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்கு வாங்க, அப்பதான் சரியாகும். டாக்டர் வேற மாதிரி பேசுறாரு. அவன் அப்படிதான் பேசுவான். போன விடா. ஹலோ வச்சிட்டாங்களா? அப்ப நம்ம முந்திரியை கவனிப்போம். ஹலோ யாரு? ஹலோ, நான் புளியம்பட்டி காளி பேசுறேன்டா கண்ணா. டேய் ஃப்ராட், தண்ணி போட்டுறியாடா? ஒன்னும் ஆரம்பிக்கல சார். நாளைக்கு உன் வண்டியை பிடிச்சி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போட்டு 3000 ரூபாய் ஃபைன் சீட்ல என் பேரையே மாத்திக்கிறேன்டா. முதல்ல பேரை மாத்துங்க சார். 3000 ரூபாய் கடன் வாங்கியாவது உங்களுக்கு ஃபைன் கட்டுறேன். பேரா சார் அது? குஞ்சு மணி. அது சுரிக்க கூப்பிட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுங்களா? டேய் அங்கேயே இருடா, வந்து உன் கழுத்து மேலேயே மிதிக்கிறேன். கழுத்து மேல மிதிக்காதீங்க சார், வந்து முதுல மிதிங்க. 2 நாளா வலியா இருக்கு சார். என்ன இருந்தாலும் வெயிட் பண்றேன் சார். ஆயிலோட வந்துருங்க. டேய் நல்லா மசாஜ் பண்ண வர்றா. உனக்கு ராசியே இல்ல. லவ்வருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபீலோட பண்ணணும்டா. நீ லவ் பண்ணா நான் ஏன்டா ஃபீல் பண்ணா? லைன் போகுது. போட்டோம். ஹலோ என்னடா கணத்துல கை வைக்கிற? ஹலோ. என்னடா வாந்தி வந்தா? எடுத்துறா. டேய் யாரோ வேணும்னே பண்றாங்கடி. மறுபடியும் பண்ணா பாத்துக்கலாம். ஏய் பங்காளி, பேய்க்கு என்ன ஃபோன் பண்ணி? டேய் மாப்ள, என்ன இப்படி வீணா போனவங்க கூட வெட்டியா பேசிட்டு இருக்கற? பனி காலத்துல ஜலதோஷம் பிடிச்சிக்கிற போதே உள்ள வந்து படியா? சரி மாமா, நான் வெளியில பார்த்தா ஜலதோஷம் பிடிக்காத மாமா. நொறுக்கி நொங்கு எடுத்து விடுவேன். பாத்து நடந்துக்க, தொலைச்சிடுவேன். மாமா அந்த லுங்கி கொஞ்சம் தூக்கி காட்டுங்க மாமா. ஊறிக்கிட்டு போறா. மாமா இருட்டுல போவாதீங்க, காட்டு பூனைன்னு கல்ல தச்சிருவானுங்க. டேய் மாமா, போயிட்டான் போகுது. மாமா நைட்ல பலாப்பழம் திருட வந்த மாதிரி இருக்கான். இவன் பண்ரூட்ல பலாப்பழம் திருடி அடி வாங்கிட்டு வந்தவன் தான்டா. என்ன அந்த பொண்ணு தானே? பேச வார்த்தை வரல. திரும்ப ட்ரை பண்ணு. கேட்டா காட்டு விடா. ஹலோ. ஹெட்லைட் உடைச்ச காசு தானங்க. 5 மினிட்ஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற தோட்டத்தெல்லாம் சுத்தி காமிக்க முடியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? வாங்க போலாம். வாங்க நீ வாங்க. ஏய் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டே இருங்க, நான் பக்கத்துல தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். போலாமா? சொல்லிச்சு புளி வாங்கி போங்க. தோட்டக்காரங்கிட்ட நாம உங்களுக்கு வர பங்காளி. பங்காளி நீங்க போங்க, நிம்மதியா இருக்கிற வராதீங்க போங்க. ஆமா, எல்லாரும் அஜித் விஜய் போட்டோ தானே ஒட்டுவாங்க. நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டோட போட்டோ ஒட்டி இருக்கீங்க? ஓ அதுங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. டெய்லி எலுமிச்சை பழம் வாங்கி கேட்டா செலவாகும் இல்லைங்களா? ஆமா. அதான் டிஸ்ட்ரிக்ட் பங்காளி போட்டோ ஒட்டிட்டேன். நீங்க தளபதி படம் பாத்தீங்களா? பாத்துக்கோமே. எவனாவது ஏமாத்தியாவது கொண்டு போய் பாத்துருப்பீங்க. அதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். அப்படியே தடமரத்து மேல பாருங்க. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எப்படி? பாட்டு நல்லதா இருக்கு, ஆனா பாக்குறது கன்றாவியா இருக்கு. நீங்களும் தான் கன்றாவியா இருக்கிற. 1 மணி நேரம் உங்களை நான் பேசல. ஏய் இங்க நிப்பாட்டுங்களேன். அடிப்பாடி. ஏய் இந்த ஓலக்கத்தடிக்க பதறனா.
போயிடலாம். ஏன் மலைன்னா உங்களுக்கு பிடிக்காதா? பாப்பா இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு அக்கா வண்டியில் வரும், அந்த வண்டி முன்னாடி போய் நீ விழணும். விழுந்தவனே மாமா வந்து உன்னை காப்பாற்றுவோம். அப்புறமா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்போம். ரெடியா? ஏய் இந்த பாரு, பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், உனக்கு செகண்ட் ஆக்ஷன். சரியா? பங்காளி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எனக்கு கொடு பங்காளி. எது? நீ போய் விழுந்து பாப்பா வந்து உன்னை காப்பாத்தணுமா? நீ லவ் பண்றியா இது லவ் பண்ணா? நானா லவ். தெரியுதுல, சும்மா நின்றா. அன்னிஜி வந்துட்டாங்க. பிளான் ஸ்டார்ட்ரா. ஆச்சு. போ. ஏய் நீ லவ் பண்ற மூஞ்சா இது? லாரியில போய் யோ மெக்கானிக்கே, பிரேக் ரொம்ப நல்லா வேலை செய்தியா? இங்க ஒரு தலையை கொடுத்தா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சோடா ஒன்று கொடுப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏங்க பார்த்து வரக்கூடாது, ஏந்திரிங்க. அடி எதுவும் படலையே? செமையா இருக்கீங்க, செம அடிங்க. டேய் பங்காளி வாங்க போலாம். பார்த்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே தானே? டாக்டர் என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, வேற இடத்துக்கு போயிடலாமா? இல்லைங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் டெரரா இருக்கும், ரிசல்ட் கியூட்டா இருக்கும் உங்களை மாதிரி. ஓகே நல்லா இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க உள்ள வாங்க. என்ன பிரச்சனை? எங்க இழந்துட்டு வந்ததால? கால்ல ஒரு சின்ன காயம் டாக்டர். சின்ன காயமா? தூக்கு தூக்கியா? அட தூக்கியா? ஐயா கால வையா. முடியா கையடியா. எங்கயா முடியா? முடியா டாக்டர். முடியா கலந்து வரேன். ஹெல்ப் பண்ணுமா. ஓகே டாக்டர். இது சின்ன காயமா? சின்ன காயமா பெரிய காயமா? நான் தான் சொல்லணும். நான் தான் டாக்டர். ஐ ஆம் டாக்டர் வைத்தியநாதன். அந்த டூல்ஸ் எடுத்துட்டு வாமா. எஸ் டாக்டர். வலிக்குதா? இது டூல்ஸா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எடுமா. சாரி டாக்டர். கோச்சுக்கிட்டியா? போய் ரெஸ்டரா என் செல்லம். டாக்டர் பாத்து டாக்டர், கல்யாணம் ஆகல டாக்டர். ட்ரீட்மெண்ட். பிபி இருக்கா? இல்ல டாக்டர். சுகர் இருக்கா? டாக்டர் கொலஸ்ட்ரால் இருக்கா? இல்ல. அட என்னம்மா இது கேட்டாலும் இல்லைங்கிற? காசாவது இருக்காமா? இருக்கு டாக்டர். நர்ஸ், இவனுக்கு ஊசி போட்டு அந்த மருந்தை வச்சு கட்டுமா. யோ போயா. டாக்டர் பின்னாலாம் போடுவாங்க டாக்டர், வெக்கமா இருக்கும், நீங்களே போடுங்க டாக்டர். நான் போட்டா 150 ரூபா, அவ போட்டா 50 ரூபா. எது சௌரியா? அப்ப அவங்க கிட்டே போட்டுக்கிறேன் டாக்டர். போ. ஏமா தப்பு பண்றீங்களாமா? எது கேட்டாலும் இல்லைங்கிற அவனை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. போமா. அது எப்படி விட்டுற முடியும்? கூட நான் இருக்கிறேன்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சாதிக்கிறோம். இல்லைனா பழனி மாமா போட்டு தள்ளிட்டு ஒரு 10 வருஷம் ஜெயிலில் ஜாலியாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன் பார்த்தியா, கரெக்டாக மணி கூட அடிக்குது. யாரா? ஏய் பழனி மாம்ஸ் வந்து ஃபோன்ரா. ஏய் இப்போதான் அவனை நான் கொலை பண்ணுறேன்னே, நடந்துரும் போல் தெரியுதே. சொல்லுங்க பழனி மாம்ஸ். என்ன சொல்லுவான்? என் கூட சேர வேணாம் தான் சொல்லுவான். அப்படியா? அவர் பிஸ்னஸ்லேவா? டேய் அவன் என்னடா பிஸ்னஸ் பண்ணுறான்? அவன் தாடி சேவ் பண்ணானா பொள்ளாச்சி எல்லாம் மாதிரியே இருப்பான்டா. இந்த வர இரு அவனை. வந்துடுறேன். என்னடா சொன்ன அந்த காட்டு போன? என் கூட சேர வேணாண்ணா? நல்ல நேரம் பிறந்துடுச்சு பங்காளி. என்ன ஒப்பா சொத்து பிரிக்கிறேன்ட்டாரா? எங்க அப்பா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிற நேரம் வந்துடுச்சு பங்காளி. சூப்பர். ஏப்பா எங்க போயலாம்? எல்லாம் வாங்க, கிளம்பு டைம் ஆகுது. போயா. ஆக்ஷன். குட் மார்னிங். வெல்கம் டு கடல் குதிரை ரியல் எஸ்டேட். பொள்ளாச்சிக்கு மிக அருகில் எல்லா வசதிகளோட இந்த வீட்டு மனையை அமைச்சிருக்காங்க. இந்த மனைக்கு அருகில் ஸ்கூல், ஹாஸ்பிடல்ஸ். ஏன் மாப்ள உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறீங்க? சீக்கிரம் வாங்க மாப்ள. சார் வணக்கம் சார். சாரி சார். வணக்கம் சார். ஷூட்டிங் நடந்து போல நல்ல சினிமா சார். அங்க பழைய ஜெனரேட்டர் மேல கூட கவுத்த மாதிரி இருக்காரு. யார் சார் அவரு? அவன் டைரக்டர். அவனை நான் தான் பெரிய ஆளாகல. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்களா சார்? சார் எனக்கு ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். என்ன பிடிக்குங்கறா? யூ காட் இட் மேன். இது திட்றாரு. இவன் நடிக்கலாமே. என் பகாலி ரொம்ப நல்லா நடிப்பான் சார். பாத்தீங்களா நடிக்க ஆரம்பிச்சான். தமிழ்நாட்டுக்கு பவர் ஸ்டார் மாதிரி
இவனை நடிக்க வச்சீங்கன்னு வச்சுங்க ஒரு டவர் ஸ்டார் கிடைப்பான் சார். I like this guy, man. Cute water balloon. Thank you, sir. Correct time la coach udrala. You have the face for it, man. Huh? You director. டேய் வாடா சார் கூப்பிடுறாரு. நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க. எப்படி ஓடி வரான் பாரு. சார் சொல்லுங்க. டேய் ஏன்டா பிச்சை எடுக்கற? டைரக்டர் தானே நிமிர்ந்து நில்றா. Hey, Wolmark. இந்த பையனை வச்சு தான் ஆட் ஃபில்ம் பண்ணணும், ஓகே? போட்டுடலாம். தம்பி அப்படியே ரெடி ஆயிடுங்க. டவர் ஸ்டார் டவர் ஸ்டார் டவர் ஸ்டார் ஆக்ஷன். குறைஞ்ச விலை மனசுக்கு நிறைஞ்ச மன எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? நம்மளோட கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல தாங்க. பொள்ளாச்சியிலிருந்து மிக அருகாமையில் உள்ள இடங்கள்ல உங்களுக்கான மனைகளை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? நம்மளோட கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல தாங்க. கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல பட்டா மட்டும் இலவசம் இல்லைங்க. இப்ப நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு தங்க நாணயம் இலவசமா தரோம். டேய் இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து எனக்கு அலர்ஜியாக இருக்கும்டா. ஏடா அது மாதிரி பண்ணுறேன். பங்காளி பாத்தியா எதை நீ வேணாம் வீதி அங்கேயே கொண்டு வந்து விட்டுச்சு பார். அதே பள்ளிக்கூடம் என்ன ஒரு 4 மணிக்கு பெல் வச்சுருவானுங்களா? பங்காளி இது பள்ளிக்கூடம் இல்லை, காலேஜ். சரி இருக்கட்டும் காலேஜாவே. ஒருவேளை அண்ணி டியூஷன் முடிச்சுட்டு லேட்டாக வந்தாங்கன்னு என்ன பண்ணுவேன்? உன் அண்ணி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி இருந்து பார்த்து பேசிட்டு தான் போகிறோம். ஒருவேளை அண்ணி காலேஜுக்கு வரலன்னா? பங்காளி என்னமோ அபசகுணமாகவே பேசிட்டு இருக்கிற, அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். டாய் நடா அது பள்ளிக்கூடத்தை காலேஜுன்ற சந்தேகத்தை கேட்ட அடிக்க வரன்ற கான்ட்ராவி காதல் இதுங்களுக்குலாம் வந்துச்சுன்னா நம்மள மப்டியில் நிற்கிற பங்காளி முனகுற. அது ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களாம் வராங்க அண்ணி வராங்களான்னு பார்க்கலான்ட்டு தான். வாங்க திருச்சா நயந்திரா. சார் நீங்க டவர் ஸ்டார் தானே? கிறிஸ்மஸ் ஸ்டார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பங்காளி பங்காளி டான்ஸ் பங்காளி நீங்க வாமா. டேய் நான்டா இருடா. அந்த போட்டோ எரஸ் ஆயிடும் பாரு. என் வயித்துக்கு சும்மா சார் இந்த மாதிரி பப்ளிக்ல எல்லாம் நின்னு பேசாதீங்க. கிசு எழுதிடுவாங்க. ஏய் கிசு எழுதுவாங்களாடா? மானங்கட்டவனே கிசுகிசுனா அசிங்கமா எழுதுறா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டவர் ஸ்டார் வளர்ச்சிக்கு இந்த காலி தான் காரணம். வாங்களே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். செருப்பு எடுக்கவா? நீங்களாம் என்கிட்ட அது ஏமாந்து வாந்தி தாண்டி எடுப்பீங்க. யாரா அது காக்கா முட்டை ஹீரோனி மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அண்ணி டேய் என்னடா அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகுது. கலை கலை இங்கே கலை போடுங்கிற அங்கே போ. கலைமா கலை கலை. டேய் செக்யூரிட்டி வாடா. சார் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ண்ணா. கலை கலை கலை. ஹலோ இங்கே வந்தீங்க? உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கல. உன்னை பார்க்காமலும் இருக்க முடியலையா? அதான் ஸ்ட்ரெயிட்டா விவசாய நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறதே தப்பு. அதுக்கு ஒரு விளம்பரம். இவரத்துல ஹீரோ வேற. டவர் ஸ்டார் வர ஆத்திரத்துக்கு. அதுல என்னங்க தப்பு இருக்கு? யாரும் பண்ணாதே, நான் பண்ணிட்டேன். யார் வேணா பண்ணட்டும், ஆனா விவசாயத்தை உயிரா மதிக்கிற ஒருத்தரோட பிள்ளையா நீங்க அது பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிச்சது அவர் பண்றாரு, எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். இந்த பாரு மாணிக்கம், இந்த மாதிரி விளக்கெல்லாம் என்கிட்ட கொடுக்காத. பார்த்தாலே கத்திக்கிட்டு எரியுது. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. சோகமே உருவான காதல் வியாதியாளர்களே, கண்மணிகளே, உங்கள் காதல் கை கூட வேண்டுமா? உன் காதலி உன் கூட சுத்த வேண்டுமா? நிச்சயம் நடக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். உங்கள் காதலின் தலைமுடியை என்னிடம் கொண்டு வாருங்கள். மிச்சத்தை இந்த கருங்காலி காத்தவராயன் பார்த்துக்கொள்வான். இப்படிக்கு தொடர்பு கருங்காலி காத்தவராயன் 3232. டேய் முடி எடுக்கிறோம், என் லவ் சக்சஸ் பண்றேன். நான் சொல்றேன் இது உன் லவ் சக்சஸ் பண்றோம். பங்காளி நம்ம என்ன கொல்லகுட்ட பாச கொலை பண்ண வந்திருக்கோம். ஒரு முடிய புடுங்க வந்திருக்கோம் பங்காளி. என்ன கெட்டப் இது? பங்காளி இது மனிதன் கிளைமேக்ஸ் கெட்டப். பரவாயில்ல, இப்பயாவது மனுஷன் கெட்டப் போட்டிருக்கிய. என்ன பங்காளி இவ்வளவு கேவலமா பேசிட்ட? இது என்ன தெரியுமா? என்னது? மூக்கு பொடி. அண்ணி அட்டாக் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்துக்கிற தெரியுமா? ஓ அப்ப ஒர்க் அவுட் ஆகலன்னா? ஒர்க் அவுட் ஆகலன்னா தோ நாட்டு வெடி கொண்டு இருக்குது, போட்டு குடும்பத்தை காலி பண்ற வேண்டியதான். அப்ப என் கலை கல்லறை தான். சாவடிக்கிறானே என்னைய. செட்லி படம் பார்த்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தியா? படி ஆண்டா அப்படி தலை சுத்துற மாதிரியே வச்சுக்கிறானுங்க. டேய் குண்டு ஆடுதுடா. சரி டைட்டா பிடிச்சிக்கிறோம் போ. தலைவர் எப்படி தான் அந்த கட்டை போட்டு சமாளிச்சாரோ. இந்த ஆட்டம் ஆடுது.
எதுக்கு திருட்டு சாவிலாம் இல்ல பங்காளி, பெரிய வீடாச்சு பூட்டு போட்டு தூங்குவான்னு பார்த்தா இவங்க கதவு திறந்து வச்சு தூங்குறாங்க. ஆச்சு! பங்காளி மூக்கு போட்டிட்டாப்பா, இந்த பக்கம் தைக்க சொன்னேன், அவன் என் மூக்குக்கு நேரம் வச்சு தச்சிட்டான். சரி கதை சாத்திட்டு வாங்க. பங்காளி தெரியுதா? தெரியுது பங்காளி தெரியுதா? பங்காளி தெரியுதுடா. இனி லவ் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு தெரியுது. டேய் வாடா பங்காளி, முடிய வெட்டிடலாமா? அப்போ உன் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அத்தையா? இரு பாக்குறேன். ஆமா அத்தை. எவ்வளோ பயமா இருக்கு. இப்படிதானே உன் மாமனார் பயந்துருப்பான். சரி போ, வந்த வேலையை பாரு. இந்தா உன் அத்தையை நான் ஒரு வழி பண்றப்போ. டேய் ஏன்டா கத்தி எடுக்கிற? டேய் இது மைக்கே ஸ்ப்ரேடா, போடா. டேய் லவ் வந்த பொண்ணுங்க பின்னாடி நாய் மாரி சுத்தவங்க. ஆனா நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேடா. பெரிய எலிசபெத் ராணி மூஞ்சி போய்த்தி தான் தூங்குவாங்க. ஓப்பன் த பேஸ். அத்தை அத்தை அத்தை. டேய் பங்காளி, என்னடா எவ்வளவு அடிச்சாலும் அசால்ட்டா இருக்குது அந்த பொம்பளை. டேய் ஒழுங்கா மூஞ்சி பார்த்தாடா. இது மூஞ்சி பாக்குற மாதிரியாடா இருக்குது. ஸ்ப்ரே விட அத்தை மேல வர ஸ்மெல்லு தான் கேர் ஆகுது. காட் பிளஸ் யூ அத்தை. காளி ஜக்கம்மா. ஹலோ. எஸ் 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 யா 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 யா. அது சரி 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 சரி, நீங்க வரும்போது பாத்துக்கலாம். வாங்க வாங்க. சரிங்க 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 சரிங்க, வச்சிடுறேன். என்னடா கருப்பாம்பூச்சி கவுன் போட்ட மாதிரி இருக்கா? ஆயமுடுறா, அவர் போடலான சாமி. இந்த அங்காளி கருங்காலி காத்தவராயன் யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா சாமி. ஒபாமா. ஒபாமாவா? யூஎஸ்ல இருந்து முடிய புட்டுங்கி அனுப்பி இருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இருந்த முடிய புட்டுங்கி அனுப்பினாருப்பா. அத நெருப்புல போட்டு பொசுக்கி மாந்திரிகத்தை முடிச்சிட்டேன். டேய் வடை பேப்பர் மேட்டர் கடல் தாண்டி போயிருக்கடா. கண்ட விட்டு கூட போகுமியா? ஏன்னா என் மாந்திரிகத்தோட பவர் அப்படி. போய் சொல்றான் பூச்சி சாமியார். சொம்பு ரொம்ப புதுசா இருக்கே. வாவ், இன்னும் பொலங்கலையோ? எப்படிதான் பார்த்த உடனே சொல்றாங்களோ. போடி உள்ள போ. இருக்கட்டும் சாமி. ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்றான் சாமி. நிறுத்து. காதல் கீதம் பாடிக்கிட்டு இருந்தவன் இப்ப மரண காணா பாடுற அளவுக்கு வந்துட்டான். அதானே சப்பி போட்ட ஐஸ் குச்சி மாதிரி இருந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான் பாத்தியா? கேட்டுருச்சு. சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருந்துகிட்டு நீ பேசுறியா? கொண்டாந்துருக்கீங்களா? எது மாங்கொட்டைங்களா சாமி? இல்லப்பா, முடிய கேக்குறேன். டேய் அந்த முடிய தூக்குறா. எடுங்க, படக்குன்னு காரியத்தை முடிப்போம். என்ன சாமி திணி கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? முடிவும் அப்படித்தானே இருக்க போகுது. எடுங்க எடுங்க. என்ன இப்படி மோந்து பாக்குற? எப்ப புடுங்கினது? தூங்கும்போது சாமி. அதான் தூக்கலா இருக்கு. கொடுங்க. ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். என்னடா ஐஸ்கிரீம்லாம் கேக்குறான்? டேய் அந்த ஆளு தெரிஞ்ச மந்தத்தை ஏதோ சொல்றான். அவனை கண்ணுறான். ஓம் க்ரீம் 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 க்ரீம். வா வேண்டாம். உட்காரு, கையை நீட்டு. நல்லா வருவ. இந்த பாரு, நீயே எதிர்பார்க்காத லெவல்ல அந்த பொண்ணை தானாவே ஓடி வந்து நீ டீ கடையிலயோ அம்மா கரையிலயோ வேற எங்க இருந்தாலும் வந்து உச்சா உச்சா உச்சான்னு சாமி. ஐயோ முத்தம் கொடுக்கும் சொல்ல வந்தப்பா. நீ ஜாலியா இருப்பா.
சரி ஐயோ எனக்கே ஏப்பா புத்து கொடுக்குறேன் போப்பா. என்ன இப்படி ஆளியறானே? தேங்க்யூ சாமி நானும் ஒன்று கொடுக்கலாங்களா? செருப்பு பிஞ்சிரும் போறியா? அட பீஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அது கூட வேணான்றான் பாரு அவன். அப்போ நமக்கு தான் லாபம். ஏண்டா ரூபா வாங்கினியா? வாங்கலையா சாமி? வாங்காம என்னடா பண்ற? சாணிய பிடிச்சவனே. பொண்டாட்டி முடிய மாத்தி வச்சதுனால வந்த வேணா எங்க போய் தொலைஞ்சாலே தெரியலையா? கொடுத்துட்டு இருக்காளா? அடியே ஐயோ 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 அடியே அடியே எப்படி வந்து பாரு நல்லா தெரியுது. போடா மூதேவி உன்னை கொன்றுவேடா. காலையில இருந்து அந்த தம்பி எங்க கேட்டுட்டு இருந்தால இந்த கம்பிக்கு தானா? ஐயோ என்ன பண்றது? டேய் மண்டவோடு வாடா வா வந்து இழுத்து விடுறா. அப்படி எல்லாம் முடி மாறி போனதுனால போயா என்ன இவ்வளவு சூடா இருக்கு? நான் எங்க இருக்கேன்? ரொம்ப ஜாலியா இருக்கேன். இந்த தம்பி யாரு? உன் அப்பா பேரன். யோ பலிசாமி கூன் போயா. நீ வாமா. டேய் பரட்ட தலையா உன்ன தலையில தீ வச்சு கொட்டறடா. ஏடா கோடக்கல லவ் இருக்கறடா. கேடா சாடிய போட்டு நீ இந்த தெரு பக்கமே நடமாட கூட. வாடி வாடி. ஏய் எங்க போற? உட்காரு. ஒரு பக்கத்தா கொடுத்தா நான் குத்துன அங்கங்க விங்கிடு உனக்கு. பாத்தியா மண்டோட உண்டி பாரு வச்சிருக்கா. அடிக்கறானே. வாடா போலாம். அந்த கயிறை நான் கட்டாம போயிட்டேன். எனக்கு கிடைக்கல சான்ஸ். பல்பு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வீட்டுக்கு பல்பு போடுறோம். ஓட்டு போடுங்க. போடுவோம் பல்பு சின்னம் மறந்துடாதீங்க. பல்பு சின்னம் மறந்துடாதீங்க. ஓட்டு போட்டுருங்க. டேய் ஓட்டு போட்டுவாங்கல? அதான் போடுவாங்க. ஏய் தம்பிகளா அக்காட்டெல்லாம் சொல்லிருங்கடா ஓட்டு போட சொல்லி. அண்ணன் மண்ட அண்ணா வணங்கண்ணா. ஐயா காலா நினைச்சு. ஆயா பாட்டி நீ பீஸ் போறதுக்குள்ள என் பல்பு எரிய வச்சிரு பாட்டி. டேய் யாரா போடுறா புறா. பாட்டி முத்துகுறா. தம்பி எலெக்ஷன்ல நிக்கிறனால நான் வேணா வாபஸ் வாங்கிட்டுங்களா? அவன் நிப்பான் ஊரை கெடுக்கிறதுக்கு. அவனை என்னமோ நான் எலெக்ஷன்ல நிக்க சொன்ன மாதிரி நீ வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற? அதுக்கு இல்லைங்க. யோ உனக்காக நான் ஓட்டு கேட்டு வர்றேன் போதுமா? ஏனுங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாப்லையாமா? வரட்டும். ஓட்டு போடணும்ல. அவனுங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரியும். அவனுகிட்ட ஆளுக்கு தான் இருக்கு. ஓட்டு போடுறவங்கள நம்ம கிட்ட தான் இருக்காங்க. தைரியமா இரு, நான் இருக்கேன். பல்பு சின்னம் மறந்துடா போட்டுருங்க. பல்பு சின்னம். உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டா என்ன செய்வீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? மாசத்துக்கு 3 தடவை ரீசார்ஜ் பண்ணி ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல உங்களுக்கு பள்ளிக்கூடத்து புக்கும் நாங்க தருவோம். அதோட அதெல்லாம் நான் பாக்குறதுல இல்ல. அதானே நல்ல விஷயத்தை என்னடா செஞ்சிருக்கீங்க. ஐயா வணக்கம். 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 பார்த்து ஓட்ட சரி போடுறோம். பல்பு சின்னத்துக்கு உங்க ஓட்ட போட்டுருங்க. போடுறது இருக்கட்டும். நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. டேய் நீ சொல்றா. நானா என்ன கேள்வி சார்? தேசிய கீதத்தை இயற்றியது யார்? அப்படின்னா தேசிய கீதம் அந்த படம் பார்த்திருக்கனே. இயக்குற சேரன். தேசிய கீதம் என்னன்னு தெரியல. ஓட்டி கேட்கணும். பெரியப்பா என்னடா பெரியப்பா எல்லாம் சுகர் வந்தவங்க கூட்டு சுத்தி நிக்கிறாரு. வணக்கங்க. பேசாம வாய் மூடிட்டு வாயா. நம்ம சின்னத்தோட பல்பு மேலே இருக்குது. மறக்காம மூக்கு கண்ணாடி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சிறுவாடு வெல்லாம ஓடு வந்து சண்டை மாதிரி. பாத்தியா அந்த துடுப்பு என்ன பேச்சு பேசலாம் பாத்தியா? அவனை விட மாட்டேன். ஏச்சிட்டம்ல ஏன் பங்காளி வேட்டில தூக்கிட்டு. டேய் கீழ தண்ணி இருக்குன்னு வேட்டி மச்சண்டா. ஆட்டோ மால் நம் மண்ணில் பிறந்த மாணிக்கத்திற்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கோம். அயல்நாட்டு அறிஞர்களே, நமது பல்பு சின்னத்திற்கு வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கும் உளையம்பட்டி மக்களே. ஜப்பானிலிருந்து வந்திருக்கும் நண்பன் சாங்ஷி 2 வார்த்தைகளை பேசுவார். கன்னடாவா சோர் கரேட்டன் ககேஷு மைனி யுமரட பாய்வா அகசார் யோவிதசா பசு லோகிதாசா. டேய் என்னடா என்ன பேசுறான்? நீ தான்டா கூட்டத. அவன் பேச ஜப்பான் மொழியில இல்லடா. நோகோகோ மேனிகம் பாட்டியூரானே நம்ம தான் என்ன டெவலப் பண்ண. அதாவது 10 மாதத்திற்கு முன்பு பிறந்தால் அது குறப்பிரசவம். 10 மாதத்திற்கு பின்பு பிறந்தால் அது ஆபரேஷன். சரியாக 10 மாதத்தில் பிறந்தால் அது சுகப்பிரசவம். அது நம் மண்ணில் பிறந்த மாணிக்கம் என்கிறார் சாட்சி.
at Manikam. Suitcase Manikam போறாங்க. In once, just it geography in Sosalia. இந்த உலகத்தில் மாணிக்கத்தை போல் ஒரு பிள்ளை இல்லை என்று சான்சி சொன்ன டயலாக்கை மறுபடியும் சொல்கிறார் உடம்பு. நமது அருமை நண்பன் அமேசிங் காடுகளில் வந்திருக்கும் ஹீரோ மாக்கே. I searched the whole Amazon forest and I never found a man like Manikam. So please vote for Mr. Manikam. அடுத்தபடியாக நம் கட்சியின் தலைவர் மாணிக்கம் அவர்களை இரண்டொரு வார்த்தைகளை பேச அளிக்கிறோம். கரகோஷங்களை எழுப்புங்க. அமைதி அமைதி பேசுறாங்க. எனக்கு ஐநா சபையிலிருந்து ஆதரவு, ஆனால் சொந்த நைனாவிடமிருந்தோ எதிர்ப்பு. ஆமாம், எதிர்ப்பு. கவலை இல்லை, இல்லை. ஊர் கூடி இழுத்தால் தான் அதற்கு பேர் தேர். ஆமாம். உடைத்தெறிவோம் கடைகளை, தடைகளை, ஒன்று கூடுவோம், உலக புகழ் பெறுவோம். மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர். உங்கள் சின்னம் பல்பு சின்னம், பல்பு சின்னம், பல்பே சின்னம். நாம் 3 கண்டங்களில் வந்திருக்கும் நண்பர்களுடன் நம் தலைவர் மாணிக்கம் செல்ஃபி எடுத்துக் கொள்வார். 10 மணியாக இன்னும் 10 நிமிடம் இருப்பதினால் கடை மூடி விடுவார்கள். ஆகையால் இத்துடன் நாங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஓய்வு பெறுங்கள். ஓரமா போய் குடியுங்கள். என்ன பங்காளி பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. வாங்க சார், வாங்க. மாப்பிள்ளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் ஒரு சின்ன கிஃப்ட் சார். லெமன் தலைக்கு போட்டு தேய்ச்சிக்கலாம். Thank you. ஓகே சார். What is this? Orange. Why? Lemon sister. புளிஞ்சு குடிக்கலாம். Thank you sir. Welcome. Welcome. Thank you. வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கியா? சார் அது நல்லா இருக்கு சார். நாங்க தொட்டா அடிக்கிறேன், அவர் தொட்டா என்ன ஓபன் பண்ணிடலாம். ஆனா அது நிச்சயதான் ஆயிடுச்சு சார். ராவு காலம் போயிடுச்சு, கடை தரேன் சார். தரேன் சார். ஓபன் பண்ணலாம். Hey, that's me, you know? That's me, huh? Wow. சார் அந்த போட்டோ நான் தான் சார் அசெம்பிளி பண்ணேன். Yes sir. Thank you sir. Hey, that's your seat. You take a seat right now, huh? Hey, sit down, Monica, my dear precious son. எல்லாரும் clap பண்ணுங்க. Thank you sir. You're a great guy. Come on. By the way. யார வேணான்றது அவரே கொடுக்குறேன்றாரு. அப்புறம் என்ன? அது இல்ல சார், டீ சாப்பிடலாமான்னு கேக்குறான் சார். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். Jokes apart, you take this project seriously, okay? 3 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். உன் ஊர் மக்கள்லாம் உன் ஆபீஸ் வாசல்ல நாய் மாதிரி வந்து நிக்கிறான். நான் விக்கிறேன். Got it? ஊர்ல இடத்த கூட விடாம எல்லாத்தையும் வாங்க. வாங்க. அத பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வருமா சார்? தெரியாம கேட்டேன் சார், ஒரு தமாஷ் சார். You're right. அப்போ ஓகே சார். ஆனந்த கண்ணீர் தான் வரணும். This is for you. என்னது சார்? அங்க பார். வண்டி எடுப்பா.